அத்தியாயம் 1. விற்பனை. ஒரு கலை மற்றும் அறிவியல். வணக்கம் நண்பர்களே. இந்த முதல் அத்தியாயத்துல நாம பார்க்க போறது, உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு பணத்தையும், புகழையும் தேடித் தரப்போகும் ஒரு மகா கலை. விற்பனை. சேல்ஸ். பலர் நினைக்கிறாங்க, விற்பனைங்கிறது வாய்ஸ் சவடால் பேசுறதுன்னு. அது தப்பு. விற்பனை என்பது ஒரு அறிவியல். இங்க ஒரு சின்ன உதாரணத்த பார்ப்போம். திருநெல்வேலியில ஒரு பெரிய அல்வா கடை இருக்குது. அங்க வர வாடிக்கையாளர் "அல்வா நல்லா இருக்குமா?" அப்படின்னு கேட்க மாட்டாரு. ஏனென்றால் அந்த கடைக்காரர் அங்கே பொருளை விற்கவில்லை, ருசியையும் நம்பிக்கையையும் விதைத்திருக்கிறாரு. விற்பனைக்கும் செல்லிங் மார்க்கெட்டிங்குக்கும் மார்க்கெட்டிங் என்ன வித்தியாசம் தெரியுமா? மார்க்கெட்டிங் என்பது ஒரு வாடிக்கையாளரை உங்கள் கடையின் வாசலுக்கு கொண்டு வருவது. ஆனா, விற்பனை என்பது அவரை அந்த பொருள வாங்க வச்சு பணத்தை குடுத்துவிட்டு மகிழ்ச்சியோடு வீட்டுக்கு அனுப்ப வைப்பது. விற்பனையின் மூன்று தூண்கள் தயாரிப்பு அறிவு, ப்ராடக்ட் நாலெட்ஜ். நீங்க எத விற்கிறீர்களோ அத பத்தி உங்களுக்கு அக்வேர் ஆணிவேரா தெரிஞ்சிருக்க வேண்டும். ஒரு கார் விக்கிறீங்க அப்படின்னா, அதன் இன்ஜின் குதிரைத்திறன் முதல் சீட் பெல்ட் தரம் வரை உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். வாடிக்கையாளர் உணர்வு, எம்பத்தி. இந்த ஆளுக்கு எதையாவது தலையில கட்டணும் என்று நினைச்சா நீங்க தோத்து விடுவீங்க. இந்த ஆளுக்கு நான் எப்படி உதவ முடியும்? பண்ண நினைச்சால் நீங்கள் ஒரு மாவீரன். தொடர் முயற்சி, பெர்சிஸ்டன்ஸ். 100 பேர் வேண்டாம் என்று சொன்னாலும் 109 ஆள் வேண்டும் என்று சொல்லப்போகும் அந்த நொடி வரை போராட வேண்டும். நண்பர்களே, பிரையன் ட்ரேசி ஒரு முக்கியமான கருத்தை சொல்லுகிறாரு. நீங்கள் ஒரு சிறந்த விற்பனையாளராக மாறினால், உலகில் எந்த மூலையிலும் உங்களால பட்டினி கிடக்க முடியாது. அதுதான் இந்த துறையின் பலம். சரி, நம்ம அடுத்த அத்தியாயத்துல உங்க வாழ்க்கையையே புரட்டி போடப் போகும் மனநிலை மாற்றம் பற்றி பார்ப்போம். அத்தியாயம் 2. மனநிலை மாற்றம். வெற்றியாளரின் ரகசியம். நண்பர்களே, 2ஆம் அத்தியாயத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். இப்ப ஒரு நிமிஷம் கண்ண மூடி யோசிங்க. உங்கள சுத்தி இருக்கிற பெரிய பிசினஸ் மேன்கள் எல்லோரும் எப்படி உருவானார்கள்? அவங்க கையில கோடிக்கணக்கான பணம் இருந்ததா? இல்ல. அவங்க கையில ஒரு வெற்றியாளரின் மனநிலை, வின்னர்ஸ் மைண்ட் செட் இருந்தது. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி உண்டு. "யானை வரும் பின்னே, மணி ஓசை வரும் முன்னே." அதேபோல வெற்றி வரும் முன்னே உங்கள் மனதுக்குள்ள அதுக்கான அறிகுறி வர வேண்டும். ஏன் நம்மள ஜெயிக்க முடியல? பெரிய தடைகள். தாழ்வு மனப்பான்மை. நான் கிராமத்துல படிச்சவன். எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. எங்க அப்பா கூலித் தொழிலாளி. இந்த எண்ணத்த முதல்ல குப்பையில போடுங்க. உங்க கடந்த காலம் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்காது. தோல்வி பயம். யாராவது கிண்டல் பண்ணுவாங்களோ? நினைக்கிறதே உங்க முதல் தோல்வி. கிண்டல் பண்ணுபவர்கள் உங்கள் வீட்டு வாடகையை தரப்போறதில்லை. சோம்பேறித்தனம். நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது ஒரு நோய். வெற்றியாளர்கள் இப்போதே இங்கே அப்படின்னு முடிவெடுப்பாங்க. லட்சுமியின் கதை. கோயம்புத்தூரில லட்சுமி என்கிற சகோதரி. அவர் தையல் கலை தெரிஞ்சவரு. ஆனா, யாரும் ஆர்டர் தர மாட்டேங்கிறாங்கன்னு அழுவாரு. நாம அவரிடம் சொன்னேன், "சகோதரி, நீங்க ஒரு டெய்லர் இல்ல. நீங்கள் ஒரு ஃபேஷன் டிசைனர்ன்னு முதல்ல உங்கள நம்புங்கள்" என்று. அவர் தன் கடையின் வாசலில், "உங்கள் அழகை கூட்ட ஆலோசனைகள் வழங்கப்படும்" என்று போர்டு வைத்தாரு. வெறும் தையல் மட்டும் செய்தபோது அவருக்கு ரூ. 700 கிடைச்சது. அவர் ஆலோசனையோடு டிசைன் பண்ணும்போது ரூ. 2000 கிடைச்சது. இதுதான் மைண்ட் செட் ஷிஃப்ட். வெற்றியாளரின் தூணு மந்திரங்கள். ஒவ்வொரு நாளும் கற்க வேண்டும். நீங்கள் கற்கும் ஒவ்வொரு புதிய விஷயமும் உங்க வங்கிக் கணக்கில் பணமாக மாறும். நேர்மறை எண்ணம். என்னால் முடியும் என்று சொல்ற வரை இந்த உலகம் உங்களை வீழ்த்த முடியாது. பொறுப்பு ஏற்பின. என் வாழ்க்கைக்கு நானே பொறுப்பு. என் தோல்விக்கு என் குடும்பமோ, அரசாங்கமோ காரணம் இல்லை. நண்பர்களே, நீங்க ஒரு விற்பனை மன்னனா மாற வேண்டுமென்னா, முதல்ல உங்க மனதிற்குள்ள மன்னனா மாறுங்க. இப்போது நீங்க செய்ய வேண்டிய ஒரு வேலை. ஒரு வெள்ளைத் தாளில நான் அடுத்த 6 மாசத்துல இவ்வளவு சம்பாதிப்பேன்னு எழுதி உங்கள் சுவரில் ஒட்டுங்க. அதுதான் உங்கள் முதல் வெற்றி. அத்தியாயம் பிரிங். வாடிக்கையாளர் தேடல். ப்ராஸ்பெக்டிங். தங்கம் எங்கே இருக்குது? வணக்கம் நண்பர்களே. உங்களுடைய மனநிலை மாறிவிட்டது. விற்பனை பற்றிய அடிப்படை தெரிந்துவிட்டது. இப்போது மிக முக்கியமான கேள்வி. யாரிடம் வெட்டுறது? பலர் செய்யும் மிகப்பெரிய தப்பு, கண்ணில் படுபவர்களிட எல்லாம் தங்கள் பொருளைப் பத்தி பேசுவது. இது எப்படி தெரியுமா? பசியே இல்லாதவனுக்கு பிரியாணி விருந்து வைப்பது போல. அவர் வாங்க மாட்டாரு. உங்க நேரம் தான் வீணாகும். தங்கம் போன்ற வாடிக்கையாளர்களை கண்டுபிடிப்பது எப்படி? தி 3 ஸ்டெப் ஃபார்முலா. தகுதியுள்ள வாடிக்கையாளர். குவாலிஃபைட் லீட். உதாரணத்திற்கு, நீங்கள் ஒரு 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீட்ட விற்கிறீர்கள் என்னால், மாதம் 10,000 சம்பாதிப்பவரிடம் பேசுவது நேர விரயம். உங்க பொருளை வாங்கும் பணபலம். பையிங் பவர். யாரிடம் இருக்குதோ அவர்தான் உங்கள் இலக்கு. தேவை உள்ளவர். நீட் பேஸ்ட். திருச்சியில ஒரு நண்பர் இருந்தாரு. அவர் ஒரு வாட்டர் பியூரிஃபையர் விற்பனையாளர். அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? எந்த ஏரியாவில தண்ணீர் உப்புத்தன்மை அதிகமா இருக்குதோ, அந்த ஏரியாவில மட்டும் நோட்டீஸ் குடுப்பாரு. அங்கே இருப்பவர்களுக்கு அந்த பொருள் மிக அவசியம். அங்கே சேல்ஸ் தானாக நடக்கும். முடிவெடுக்கும்போது அதிகாரம். டிசிஷன் மேக்கர்.
நீங்க ஒரு பெரிய கம்பெனிக்கு சாஃப்ட்வேர் விக்கிறீங்க அப்படின்னா, அங்க இருக்கிற செக்யூரிட்டியிடம் பேசி பயனில்ல. அந்த நிறுவனத்தின் உரிமையாளரிடம் பேச வேண்டும். நவீன காலத் தேடல், டிஜிட்டல் ப்ராஸ்பெக்டிங். இன்னைக்கு நீங்கள் வீதி வீதியாக அலையத் தேவையில்லை. Facebook அண்ட் Instagram. உங்கள் பொருளை விரும்பக்கூடியவர்கள் யாருன்னு ஏஐயே கண்டுபிடிச்சு சொல்லும். WhatsApp மார்க்கெட்டிங். உங்க ஸ்டேட்டஸ் மூலமாகவே சூடான வாடிக்கையாளர்களை ஈர்க்கலாம். சவுந்தரின் டிப்ஸ். ப்ராஸ்பெக்டிங் என்பது மீன் பிடிப்பது போல. சரியான தூண்டுல, சரியான குளம் இருந்தால் மட்டுமே மீன் சிக்கிடும். தப்பான இடத்தில் வலை வீசாதீர்கள். அத்தியாயம் 4. நம்பிக்கையை உருவாக்குதல். ட்ரஸ்ட் பில்டிங். உங்கள் வார்த்தையே உங்கள் சொத்து. நண்பர்களே, உங்கள் வாடிக்கையாளருக்கு கண்டுபிடிச்சு விட்டுட்டீங்க. அவர்கிட்ட பேசத் தொடங்கி விட்டீங்க. இப்போ ஒரு நிமிஷம் தான் நிறுத்துங்க. அவர் ஏன் உங்ககிட்ட வாங்க வேண்டும்? அதே பொருள ஆன்லைன்ல அல்லது பக்கத்து கடையில வாங்கலாமே. இங்கே தான் நம்பிக்கை. ட்ரஸ்ட் அப்படின்ற பாலம் வேலை செய்யுது. மக்கள் தெரிஞ்சவங்கள்ட்ட வாங்குறத விட நம்பகமானவங்கள்ட்ட வாங்கவே விரும்புவார்கள். நம்பிக்கையை வளர்க்க 5 வழிகள். நேர்மை, இன்டெகிரிட்டி. உங்கள் பொருளில் ஒரு குறை இருந்தால் அத மறைக்காதீங்கள். சார், இதுல இந்த ஒரு விஷயம் இருக்காது. ஆனா மத்தபடி இது பெஸ்ட் என்ற உண்மையை சொல்லுங்க. அந்த உண்மை அவங்களுக்கு உங்கள் மீது பெரிய மரியாதையை உண்டாக்கும். கேட்கும் திறன், லிஸ்னிங் ஸ்கில். கடகடவென பேசிக்கொண்டே இருக்காதீர்கள். வாடிக்கையாளரை பேச விடுங்க. அவர் தன் கவலையை சொல்லும்போது, நீங்க அவருக்கு ஒரு ஆலோசகரா தெரிவீர்கள். வெறும் வியாபாரியாக தெரிய மாட்டீர்கள். சாட்சிகள், சோஷியல் ப்ரூஃப். சார், போன வாரம் உங்கள மாரியே ஒருத்தர் வாங்குனாரு. அவரு இப்போ ரொம்ப ஹேப்பி அப்படின்னு பழைய வாடிக்கையாளர்களின் அனுபவத்தை காட்டுங்க. மத்தவங்க சொன்னாலும் அது உண்மை. நீங்கள் சொன்னாலும் அது வெறும் விளம்பரம். தொழில்முறை தோற்றம், புரொஃபஷனலிசம். உங்கள் உடை, நீங்க பேசுற விதம், நீங்கள் வைச்சிருக்கிற விசிட்டிங் கார்டு அல்லது உங்கள் வெப்சைட், இவை அனைத்தும் இவர் ஒரு தரமான ஆள் என்று சொல்ல வேண்டும். பின்தொடர்தல், ஃபாலோ அப். ஒரு முறை பேசிவிட்டு விட்டு விடாதீங்க. சார், போன வாரம் பேசினோமே, அத பத்தி என்ன முடிவு எடுத்தீங்க? அப்படின்னு அன்பா கேளுங்க. 78% விற்பனை 50 ஃபாலோ அப்ல தான் நடக்குது. ஒரு உண்மை கதை. கோயம்புத்தூர்ல ரமேஷ்ங்கிற கார் சேல்ஸ்மேன். ஒரு கார் விக்கும்போது அதன் மைலேஜ் பத்தி பொய் சொல்ல மறுத்து விட்டாரு. சார், இது சிட்டிக்குள்ள இவ்வளவுதான் தரும் என்னாரு. கஸ்டமர் அன்னு வாங்கல. ஆனா ஒரு வாரம் கழிச்சு தன் நண்பர்கள் 3 அழைத்து வந்து 3 கார்களை வாங்க வச்சாரு. காரணம், ரமேஷ் மீது அவர் வைச்ச நம்பிக்கை. நண்பர்களே, உங்கள் லாபத்தை விட உங்க பேரை காப்பாத்துங்க. பேர் இருந்தால் லாபம் தானாக வரும். அத்தியாயம் 5. கேள்விகள் கேட்கும் கலை. வாடிக்கையாளரின் மனதை திறக்கும் சாவி. வணக்கம் நண்பர்களே. 5ஆம் அத்தியாயத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். விற்பனைத் துறையில ஒரு பொன்மொழி உண்டு. யார் கேள்வி கேட்கிறார்களோ அவர்களே உரையாடலை வழிநடத்துகிறார்கள். பல விற்பனையாளர்கள் பண்ணியுள்ளோம். வண்டிக்கு மாஸ்டர் முன்னாடி நின்ன உடனே ரேடியோ போல தாங்கள் வச்சிருக்கும் தகவல்களை கொட்டி விடுவாங்க. இது ஒருபோதும் விற்பனையை முடிக்காது. ஒரு சிறந்த விற்பனையாளர் ஒரு துப்பறியும் நிபுணர், டிடெக்டிவ் போல இருக்க வேண்டும். வாடிக்கையாளரின் தேவை என்ன என்கிறதை அவர் வாயாலேயே சொல்ல வைக்க வேண்டும். ஏன் கேள்விகள் கேட்க வேண்டும். நீங்க பேசிக்கொண்டே இருந்தா, நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுகிறீங்க. நீங்க கேள்வி கேட்டா, வாடிக்கையாளருக்கு என்ன வேண்டும் அப்படிங்கிறதை தெரிந்து கொள்கிறீங்க. கேள்விகளின் வகைகள், டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ். திறந்த நிலை கேள்விகள், ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ். இவை ஆமாம் அல்லது இல்ல என்று சொல்ல முடியாத கேள்விகள். சார், உங்க பிசினஸ்ல இப்ப என்ன மாதிரியான சவால்களை சந்திக்கிறீங்க? உங்க குடும்பத்துக்கு ஒரு கார் வாங்கணும்னா, அதுல நீங்க எதிர்பார்க்கிற முதல் 3 விஷயங்கள் என்ன? இப்படி கேட்கும்போது வாடிக்கையாளர் பேசத் தொடங்குவாரு. அவர் பேச பேச உங்களுக்கு விற்பனைக்கான க்ளூ கிடைக்கும். வலியை அறியும் கேள்விகள், பெயின் பாயிண்ட் கொஸ்டின்ஸ். வாடிக்கையாளர் எங்கே கஷ்டப்படுகிறாரு? சார், இப்போ நீங்க பயன்படுத்துற மெஷின்ல அடிக்கடி ரிப்பேர் ஆகுறதுனால உங்களுக்கு எவ்வளவு நஷ்டம் ஆகுதுன்னு கணக்கு பார்த்திருக்கீங்களா? அவர் தன் கவலையை சொல்லும்போது, உங்க பொருள் எப்படி அந்த தீர்வை குடுக்கும் அப்படின்னு நீங்க விளக்கலாம். கற்பனை கேள்விகள், இம்ப்ளிகேஷன் கொஸ்டின்ஸ். சார், ஒருவேளை இந்த பிரச்சனை சரியாகலைன்னா, அடுத்த 1 வருஷத்துல உங்க லாபம் எவ்வளவு குறைய வாய்ப்பிருக்கு? அவருக்கு பயத்தை உருவாக்குவது நோக்கம் அல்ல, தீர்வின் அவசியத்தை உணர வைப்பதே நோக்கம். சவுந்தரின் மேஜிக் ஃபார்முலா. சார், நான் உங்களுக்கு ஒரு பொருள விற்க வரல. உங்க நேரத்த மிச்சப்படுத்தவும், உங்க உழைப்ப லாபமா மாற்றவும் ஒரு வழி வச்சிருக்கேன். அத பத்தி பேசலாமா? இந்த ஒரே ஒரு கேள்வி போதும். எந்த வாடிக்கையாளரும் உங்க பேச்ச ஆர்வமா கேட்பாரு. நண்பர்களே, ஒரு குழந்தையைப் போல ஆர்வமா கேள்விகளை கேளுங்கள். வாடிக்கையாளர் உங்கள ஒரு விற்பனையாளரா பார்க்காம, ஒரு ஆலோசகரா பார்க்கத் தொடங்குவாரு. அத்தியாயம் 6. ஏஐ மற்றும் நவீன தொழில்நுட்பம். வருமானத்தை பெருக்கும் மந்திரக்கோல். நண்பர்களே, இப்போது நாம் மிக முக்கியமான நவீன காலத்துக்கு தேவையான பகுதிக்கு வந்திருக்கிறோம். 2026ல நம்ம இருக்கோம்.
இப்பயும் நான் நேர்ல போய் தான் பேசுவேன். பேப்பர்ல தான் கணக்கு எழுதுவேன்னு சொன்னா, நீங்க பிசினஸ் ரேஸ்ல பின் தங்கி விடுவீங்க. ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது உங்கள் எதிரி அல்ல. அது உங்கள் சூப்பர் பவர். 1 உழைப்பை மிச்சப்படுத்தும் ஏஐ. முன்பெல்லாம் ஒரு விளம்பரம் செய்ய வேண்டுமென்றால் ஒரு டிசைனர் தேவை, ஒரு கேமராமேன் தேவை. ஆனால் இன்று இந்த வீடியோவை நீங்க பார்த்துக் கொண்டிருக்கிறீங்களே, இதுவே ஏஐயின் அற்புதம் தான். ஜாக்.ai போன்ற கருவிகள் மூலம் நீங்க தூங்கிக் கொண்டிருக்கும்போது கூட உங்கள் அவதார உலகிற்கு தகவல் சொல்லிக் கொண்டிருக்கும். டூத்த வாடிக்கையாளரை தேடும் ஏஐ உங்களுக்கு தகுதியான வாடிக்கையாளர்கள் யாரு? அவங்க இப்ப எங்க இருக்கிறாங்க? எத தேடுகின்றாங்க? என்பதை ஏஐ அல்காரிதம்கள் துல்லியமாக கணக்கிடும். குவாண்டம் ஏஜென்ட் ஏஐ, குவாண்டம் ஏஜென்ட் ஏஐ எனது ஸ்பெஷல். நான் ஏன் மைண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் பிளஸ் குவாண்டம் ஏஜென்ட் ஏஐ அப்படின்னு என் கோர்ஸுக்கு பேர் வச்சேன் தெரியுமா? மைண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். மனதை புரிஞ்சுகொள்வது. குவாண்டம் ஏஜென்ட். உங்க பிசினஸுக்காக 24 மணி நேரமும் வேலை செய்யும் ஒரு டிஜிட்டல் உதவியாளர். நீங்க சாப்பிடும்போது, தூங்கும்போது அல்லது விடுமுறையில இருக்கும்போது உங்க வாடிக்கையாளர் WhatsAppல ஒரு கேள்வி கேட்டா, இந்த ஏஜென்ட் அவருக்கு பதில் சொல்லும். உங்கள் பொருளின் சிறப்புகளை விளக்கும். ஏன் சேல்ஸ் ஆர்டரை கூட முடிக்கும். ஏன் நீங்க இதெல்லாம் கக்க வேண்டும்? இன்னைக்கு ஒரு சேல்ஸ்மேன் மாதம் 200 பேரை சந்திக்க முடியும். ஆனா ஒரு ஏஐ ஏஜென்ட் ஒரே நேரத்துல 20,000 பேரிடம் பேச முடியும். கற்பனை செய்து பாருங்க, உங்க வருமானம் எங்கே போகும் என்று. சவுந்தரின் எச்சரிக்கை. தொழில்நுட்பம் வளர வளர மனித பண்புகளும் ஹியூமன் டச் முக்கியம். ஏஐ பயன்படுத்தி வாடிக்கையாளரை அணுகுங்கள். ஆனால் உங்கள் நேர்மையை பயன்படுத்தி அவர்களை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். நண்பர்களே, அடுத்த அத்தியாயத்துல இந்த ஏஐயையும் உங்கள் விற்பனை திறனையும் இணைத்து எப்படி ஒரு க்ளோசிங் பண்றது? அதாவது வாடிக்கையாளர்களிடமிருந்து செக் வாங்குறது எப்படி என்று பார்க்க போகிறோம். தயாரா? அத்தியாயம் 7 விற்பனை முடித்தல். க்ளோசிங் டெக்னிக்ஸ். வெற்றி கோட்டை தொடுவது எப்படி? வணக்கம் நண்பர்களே. நாம இப்போது ஒரு பிசினஸின் மிக முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். நீங்க அழகா பேசுனீங்க, கேள்விகள் கேட்டீங்க, நம்பிக்கைய வளர்த்தீங்க. ஆனா இறுதியில ஆர்டர் எடுக்கலைன்னா இவ்வளவு நேர உழைப்பும் வீண். பல விற்பனையாளர்கள் இங்க தான் தயங்குறாங்க. பணம் கேட்டால் தப்பா நினைப்பாரோ? அப்படின்ற பயமே அவர்களின் தோல்விக்கு காரணம். நண்பர்களே, உங்க பொருள் வாடிக்கையாளருக்கு பயனுள்ளது என்று நீங்க நம்புனா, அதை அவரிடம் விற்பது உங்கள் கடமை. க்ளோசிங்க்கான 5 சக்தி வாய்ந்த யுக்திகள். சலுகை முடிவு, தி ஆல்டர்னேட்டிவ் க்ளோஸ். வாடிக்கையாளர்கிட்டங்க வாங்க போறீங்களா? அப்படின்னு கேட்காதீங்க. அதுக்கு பதிலா, சார் உங்களுக்கு நீல நிறம் பிடிச்சிருக்கா? இல்ல வெள்ளை நிறமா? அல்லது கேஷ் பேமெண்ட் பண்றீங்களா? இல்ல கார்டு மூலமா பண்றீங்களா? அப்படின்னு கேளுங்கள். அவர் நிறத்தையோ, பேமெண்ட் முறையையோ தேர்ந்தெடுக்கும் போதே அவர் வாங்க சம்மதித்து விட்டாருன்னு அர்த்தம். காலக்கெடு முடிவு, தி ஸ்கார்சிட்டி க்ளோஸ். சார் இந்த ஆஃபர் இன்னைக்கு சாயந்திரம் 6 மணியோட முடியுது. இப்போ புக் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு இந்த 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். மனித மனம் எப்போதுமே ஒரு வாய்ப்பு நழுவி போகும் என்று நினைக்கும்போது வேகமாக முடிவெடுக்கும். கேள்வி முடிவு, தி ஷார்ப் ஆங்கிள் க்ளோஸ். வாடிக்கையாளர் ஒரு நிபந்தனை போடுவாரு. சார் எனக்கு நாளைக்கு காலையில டெலிவரி கிடைக்குமா? நீங்க பதில் சொல்லுங்க. நிச்சயமாக சார். ஒருவேளை நான் நாளைக்கு காலையில டெலிவரி செஞ்சுட்டா, நீங்க இப்போவே அட்வான்ஸ் குடுத்து புக் பண்ணிடுவீங்களா? எலிட் அனுமான முடிவு, தி அசம்ப்டிவ் க்ளோஸ். அவர் வாங்க போறாருன்னே முடிவெடுத்து பேசுங்க. சார் இந்த மிஷின் உங்க ஃபேக்டரிக்கு வந்த அப்புறம் உங்க உற்பத்தி செலவு எப்படி குறைய போகுதுன்னு பாருங்க. இல்ல உங்க பேர்ல போடட்டுமா? இல்ல கம்பெனி பேர்லயா? இழப்பு முடிவு, தி லாஸ் க்ளோஸ். சார் இந்த வாய்ப்ப நீங்க விட்டீங்கன்னா, மாசம் ரூ. 10,000 நஷ்டமாயிட்டே இருக்கும். அந்த நஷ்டத்த தடுக்க இப்போ ஒரு சின்ன முதலீடு செய்றது தான் புத்திசாலித்தனம். சாந்தரின் டிப்ஸ். க்ளோசிங் என்பது ஒரு போர் அல்ல. அது ஒரு கொண்டாட்டம். வாடிக்கையாளர் ஒரு நல்ல பொருள வாங்கிய மகிழ்ச்சியில இருக்க வேண்டும். நீங்க ஒரு நல்ல வியாபாரம் செஞ்ச திருப்தியில இருக்க வேண்டும். அத்தியாயம் 8 செயல் திட்டம் மற்றும் முடிவுரை ஆக்ஷன் பிளான் அண்ட் ஃபைனல் சிடிஏ. உங்கள் பயணம் தொடங்குகிறது நண்பர்களே. கடந்த ஒரு மணி நேரமாக நாம் ஒரு நீண்ட பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். விற்பனை, மனநிலை, ஏஐ, தொழில்நுட்பம் என அனைத்தையும் அலசி ஆராய்ந்து விட்டோம். ஆனால் அறிவு என்பது ஒரு திறக்கப்பட்ட புத்தகம் போன்றது. அதை செயல்படுத்தினால் மட்டுமே அது செல்வமாக மாறும். உங்க வாழ்க்கையை மாற்ற இதோ ஒரு 30 நாள் செயல் திட்டம். 30 டே ப்ளூ பிரிண்ட். முதல் 7 நாட்கள் ஃபவுண்டேஷன். தினமும் என் வீடியோக்களை பாருங்க. உங்கள் இலக்குகளை டைரியில எழுதுங்க. உங்க துறையில டாப் 10 விற்பனையாளர்களை பின்தொடருங்கள். 8 முதல் 15 நாட்கள் எக்ஸிகியூஷன். உங்களுடைய வாடிக்கையாளர் பட்டியலை தயார் பண்ணுங்க. குறைந்தது அந்த புது நபர்களிடம் பேசுங்க. உங்க முதல் ஏஐ ஏஜென்ட் உதவியை நாடுங்க. 16 முதல் 30 நாட்கள் ஆப்டிமைசேஷன். எங்கே தப்பு பண்றோம் அப்படின்ட்டு பாருங்க. உங்க சேல்ஸ் டெக்னிக்க மெருகேற்றுங்க. முதல் 5 ஆர்டர்களை முடிக்க இலக்கு வைங்க. ஏன் புரிதல்? பியூரித்தல். நண்பர்களே, நான் 18 வருஷம் ஸ்ரீராம் ஆட்டோமாலில் ஸ்ரீராம் ஆட்டோமால் சீனியர் மேனேஜரா இருந்தபோது ஆயிரக்கணக்கான டீலர்களை பார்த்திருக்கிறேன்.
ஜெயித்தவங்களுக்கும் தோற்றவங்களுக்கும் இருந்த ஒரே வித்தியாசம் சரியான புரிதல் மட்டுமே. உங்க வறுமை உங்கள் விதி அல்ல. அது ஒரு தற்காலிகமான நிலை. உங்க பிள்ளைகள் ஒரு உயர்ந்த பள்ளியில படிக்க வேணுங்கோ. உங்க பெற்றோர் நிம்மதியாக இருக்க வேணும்டே. நீங்கள் ஒரு கௌரவமான வாழ்க்கை வாழ வேணும்டோ. இது எல்லாத்துக்கும் ஒரே வழி உங்கள் திறமையை வளர்த்துக் கொள்வதுதான். இறுதி அழைப்பு. த ஃபைனல் சிடிஏ. நீங்கள் இந்த 1 மணி நேரம் கற்றது வெறும் 10% தான். மீதி 90% மிக ஆழமான ரகசியங்கள் எனது மைண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் பிளஸ் குவாண்டம் ஏஜென்ட் ஏஐ கோர்ஸ்ல உள்ளது. இது உங்க வாழ்க்கைய மாத்த நான் குடுக்கும் ஒரு சாவி. இதன் விலை வெறும் Rs 288 மட்டுமே. ஏன் தெரியுமா? தமிழ்நாட்டில் உள்ள கடைக்கோடி மனிதனும் இத கற்று முன்னேற வேண்டும் என்பதுதான் என் ஆசை. உடனே செல்லுங்கள். puritalsoundara.com ஏஐ கோர்ஸ் அல்லது வாட்ஸ்அப்பில் 6369273727க்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்கள். வாய்ப்புகள் என்பது கடந்து போக 2 மேகங்கள் போன்றது. பிடித்துக் கொள்ளுங்கள். நான் உங்களை என் வகுப்புல சந்திக்க காத்திருக்கிறேன். எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். புரிதலே உயர்வு. உங்கள் அன்பு சகோதரன் புரிதல் சௌந்தரராஜன். நன்றி, வணக்கம்.